அத்தியாயம் 78. சமரன் குகைக்கு அருகில் இருந்த காட்டுப்பகுதியில் வருணமித்திரருடன் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தான். அவனை நோக்கி வீசப்பட்ட மரத்துண்டுகளை லாவகமாக சமாளித்துக் கொண்டிருந்தான். சமரன் கண்களை மூடிய நிலையில் கடைசி மரத்துண்டும் தன்னை நோக்கி வருவதை உணர்ந்தான். அவனது மனதை அமைதிப்படுத்தி அந்த மரத்துண்டின் அச்சை புரிந்து கொண்டான். அதே நேரத்தில் அது எவ்வளவு வேகமாக தன்னை நோக்கி வருகிறது என்பதையும் அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அப்போதுதான் அதிலிருந்து தப்பிக்க அவன் மனதில் ஒரு வழி தோன்றியது. அதே சமயம் வருணமித்திரர் ஆச்சரியத்துடன் சமரனையே பார்த்து கொண்டிருந்தார். அவன் கண்களை மூடிக்கொண்டதை கண்டவுடனே அவரால் தனக்குள் எழுந்த ஆச்சரியத்தை தடுக்க முடியவில்லை. இந்த பையனுக்கு தெய்வீக தரிசனத்தை பயன்படுத்த தெரியுமா என்று நினைத்து வியந்து போனார். அந்த மரத்துண்டு அவன் மனதில் தோன்றியவுடன் அவனது உடல் தானாகவே அந்த மரத்துண்டை தவிர்க்கத் தொடங்கியது. அதை தவிர்க்க சமரன் தரையில் விழத் தொடங்கினான். ஆனால் அவனது சமநிலை நன்றாக இருந்தது. அதனால் அவன் தரையை தொடவில்லை. மாறாக காற்றில் சாய்வாக தொங்கிக் கொண்டிருந்தான். அப்போது அதிவேகமாக வந்த மரத்துண்டு அவனை கடந்து சென்றவுடன் அவன் மீண்டும் காற்றில் உயர எழும்பி தரையில் நேராக நின்று தனக்கு முன்னால் இருந்த மரத்தின் மீது கால்களை ஊன்றி நின்றான். அதன் பிறகு அவன் ஒரு ஆழமான மூச்சை இழுத்து பின்னர் தனது ஆடைகளை அணிய ஆரம்பித்தான். அதன் பிறகு சமரன் தனது சேமிப்பு மோதிரத்தை தேய்த்து அதிலிருந்து வலிமையை அதிகரிக்கும் மாத்திரையை எடுக்கத் தொடங்கினான். ஆனால் 2 மாத்திரைகள் மட்டுமே அதில் எஞ்சியிருக்கிறது என்பதை அப்போதுதான் கவனித்தான். மீதமிருந்த மாத்திரைகளில் ஒன்றை தின்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். எல்லா மாத்திரையும் முடிஞ்சு போச்சா? இந்த 2 மாத்திரையும் தீர்றதுக்குள்ள மறுபடியும் இந்த மாத்திரைகளை தயார் பண்ற வேலையை செஞ்சாகணுமே. இந்த மாத்திரை மட்டும் இல்லைன்னா கடுமையான பயிற்சிகளை எதிர்கொள்ளவே ரொம்ப சிரமமாயிடும். சோர்ந்து போன உடம்பு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வர ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதனால சீக்கிரமா இந்த மாத்திரை தயாரிக்கிற வேலையை பார்க்கணும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் பயிற்சிக்கு திரும்பினான். பல மாத பயிற்சிக்கு பிறகு தனது சக்திகள் கிட்டத்தட்ட தீர்ந்து போகும் நேரம்தான் பயிற்சிக்கான சிறந்த நேரம் என்பதை இப்போது புரிந்து கொண்டான். ஏனெனில் இந்த நேரத்தில் அவனது உடலும் அதன் ஒவ்வொரு துகளும் சக்திகளின் மீது அதிக ஈர்ப்பை கொண்டிருந்தன. அவன் மீண்டும் தனது பயிற்சியை தொடங்கிய போது முதலில் தனது படபடப்பை அமைதிப்படுத்த ஆழ்ந்த மூச்சை எடுத்தான். அதன் பிறகு அவனது சக்திகள் உடலை சுற்றி வட்டமிடத் தொடங்கியது. கடற்பாசி தண்ணீரை உறிஞ்சுவது போல அவனது உடல் அந்த சக்திகளை உறிஞ்சிக் கொண்டிருந்தது. அவன் தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டே இருந்தான். மெல்ல மெல்ல அவன் உடம்பின் மேல் படர்ந்திருந்த ஆற்றல் மேலும் அடர்த்தியானது. அவன் பயிற்சி செய்வதை பார்த்த வருணமித்திரர் மிகவும் ஆச்சரியமடைந்தார். பாறையில் சூரிய ஒளி படிந்ததை பார்த்து இப்போது நேரம் என்ன என்பதை புரிந்து கொண்டார். நேரத்தை பற்றி அறிந்ததும் அவரது கண்கள் மேலும் ஆச்சரியத்தில் விரிந்தன. ஏனென்றால் இன்று அவன் வழக்கத்தை விட நீண்ட நேரம் பயிற்சியில் ஈடுபட்டு விட்டான். இந்த பையனோட உடல் முழுக்க இந்நேரத்துக்கு சக்திகளால நிரப்பப்பட்டிருக்கணும். ஆனா இன்னும் அவனோட உடம்பு சக்திகளை உறிஞ்சிட்டே தான் இருக்கு. இவன் 6 நட்சத்திர அபராஜிதன் ஆகிறதுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டான் போல இருக்கே என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். இதை யோசித்தவுடன் அவர் முகத்தில் இருந்த வியப்பு மெல்ல மெல்ல மகிழ்ச்சியாக மாற ஆரம்பித்தது. உதட்டில் ஒரு பெரிய புன்னகை படர்ந்தது. பிறகு அதே புன்னகையுடன் சமரனை பார்த்து வருணமித்திரர் தாழ்ந்த குரலில், சமரா, இன்னும் 1.5 மாசத்துல நீ 6 நட்சத்திரங்கள் வரைக்கும் எடுத்துடலான்னு நினைக்கிறேன். பாஞ்சால நகரத்தை விட்டு வெளியேறுவது உனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு நான் நினைச்சது ரொம்ப சரிதான். இந்த வேகத்தை உன்னால இன்னும் எவ்வளவு காலம் பராமரிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இப்போது பார்த்துட வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டே சமரனை பார்த்து கொண்டிருந்தார் வருணமித்திரர். அவனை பார்த்ததும் அவருடைய புன்னகை சற்று குறைந்து விட்டது. இவனை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த சின்ன வயசுலேயே இவன் தன்னை தளர விடாம தெய்வீக சக்திகால தன் சக்திகளை வலுக்கட்டாயமா பெருக்கிக் கொள்ள முயற்சிக்கிறான். ஆனா இது ரொம்ப ரொம்ப தப்பாச்சே. இவன் இந்த வழியில தன்னோட சக்தியை பெருக்குனா இயற்கையா கிடைக்க வேண்டிய சக்தி கிடைக்காம போயிடும். அடுத்த நிலைக்கு போக ரொம்ப கால அவகாசம் எடுக்கும். முதல்ல இவனோட தப்பை எடுத்து சொல்லி புரிய வச்சாகணும். இந்த விஷயத்தை உடனே தடுத்து நிறுத்தியே ஆகணும் என்று நினைத்த வருணமித்திரர் ஒரு கணம் மௌனமாக இருந்தார். பிறகு காற்றில் ஒரு விரலை அசைக்க அது நேராக சமரனின் காதுகளுக்கு சென்றது. இந்த அதிர்வினால் அவன் தனது சமநிலையை இழந்து விட்டான். மேலும் நிலை தடுமாறி அவன் சட்டென தரையில் விழுந்து விட்டான். கீழே விழுந்ததால் அவன் தன் கவனத்தையும் இழந்து விட்டான். உடனே கண்களை திறந்து கோபக் கண்களுடன் வருணமித்திரரை நிமிர்ந்து பார்த்தான். அவர்தான் அந்த காற்றை உருவாக்கினார் என்பது சமரனுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அவர் எதற்காக தனது பயிற்சியை கெடுக்க முயற்சிக்கிறார் என்று சமரனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. குருவே, ஏன் குருவே இப்படி பண்றீங்க?
நான் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த பயிற்சியை பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா என்றான் சமரன். சமரா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த வழியில நீ சக்திகளை அடைஞ்சா சீக்கிரமாவே நோய்வாய்ப்பட நேரிடும். அதுக்கப்புறம் நீ குணமடையவே குறைஞ்சது 6 மாசமாவது ஆகும். உன்னோட சக்தியின் அடுத்த நிலைக்கு போக ரொம்ப ரொம்ப காலதாமதம் ஆகும். இதுதான் உனக்கு வேணுமா என்று கேட்டார் வருணமித்திரர். அவரது பேச்சை கேட்ட பிறகுதான் சமரனுக்கு அவர் ஏன் பயிற்சியை நிறுத்தினார் என்பதற்கான காரணம் புரிந்தது. அவர் சொல்வது சரிதான் என்று உணர்ந்தான். 1 மாத நேரத்தை வீணடிப்பதில் அவனுக்கு துளியும் விருப்பமில்லை. அதனால் தன் தவறை உணர்ந்து தாழ்ந்த குரலில் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். நான் 6 நட்சத்திரங்களை அடைய ரொம்ப நெருக்கமா இருந்தேன். ஒருவேளை நான் ஒரு நல்ல வாய்ப்பை இந்த திவ்ய தரிசன தியானத்து மூலமா இழந்துட்டேனோ என்று நினைத்து வருந்தினான். அவன் சோகமாக இருப்பதைக் கண்டு அவனை உற்சாகப்படுத்துவதற்காக வருணமித்திரர், கவலைப்படாத சமரா, உனக்கு சீக்கிரமாவே 6 நட்சத்திரங்களை அடையணும்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. உடனே தயாராரு. நான் உன்னை 15 துண்டுகளால தாக்குறேன். அதை எதிர்கொள்ள தயாராயிரு என்றார். இதை கேட்டு வியப்படைந்த சமரன் வருணமித்திரரிடம், 15 துண்டுகளா? ஆனா குருவே என்று சொல்லி முடிப்பதற்குள் வருணமித்திரர் தனது வேலையை தொடங்க ஆயத்தமானார். நான் எதுவும் கேட்க விரும்பவில்லை சமரா. அந்த கல்லம் முதுகிலிருந்து அகற்றிவை. உனக்கு தேவையானது ஒரு பெரிய வாய்ப்பு. அதை பயன்படுத்தினா நேரடியா 6 நட்சத்திர சக்திகள் உடனே உனக்கு கிடைக்கும். அனாவசியமா உன்னணியே கேள்வி கேட்டுக்கிறத நிறுத்து சமரா. முதல்ல நான் சொல்றதை செய் என்றார். சமரன் அந்த கருங்கல்லை தன் முதுகிலிருந்து அகற்றலாம் என்று அவர் சொன்னவுடன் அவன் கண்கள் மகிழ்ச்சியால் விரிந்து அதில் திடீர் பிரகாசம் தோன்றியது. பிறகு நேரத்தை வீணடிக்காமல் முதுகில் கையை வைத்து அந்த கருங்கல்லின் முடிச்சை அவிழ்த்து கல்லை கீழே இறக்கினான். அந்த கனமான கல் அவனுடைய முதுகிலிருந்து விழுந்தவுடன் தனது உடல் காற்றில் மிதப்பது போல லேசாக உணர்ந்தான். இதனால் அவனது உடலில் சக்திகளின் வெடிப்பு ஏற்பட்டது. மின்னல் வேகத்தில் அவனது உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் சக்திகள் செல்லத் தொடங்கின. அவன் தன் எலும்புகளை அசைக்கும் போது தனது வலிமையை உணர்ந்தான். பாலைவனத்தில் அலைந்து திரிந்த ஒருவனுக்கு திடீரென்று இளநீர் கிடைத்தது போல இனிமையாக இருந்தது. அவனது ஒவ்வொரு துளையிலும் ஆற்றல் பாய்வதை அவனால் உணர முடிந்தது. அதன் காரணமாக அவன் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டான். பின்னர் அவன் தனது அடியை முன்னோக்கி எடுத்து வைத்தவுடன் தனது உடல் ஒரு பறவை போல லேசாக மாறியது போல் உணர்ந்தான். பிறகு தலையை உயர்த்தி எதிரே தொங்கிக் கொண்டிருந்த 15 மரக்கட்டைகளை உன்னிப்பாக பார்த்துவிட்டு தரையில் கிடந்த ஒரு மரத்துண்டின் மீது குதித்து நின்றான். அதன் பிறகு மீண்டும் அந்த மரத்தில் சமரனின் கால்கள் ஒட்டிக்கொண்டன. ஆனால் இப்போது அவன் அதை நன்றாக சமாளித்தான். குருவே, நான் தயார். 15 மரத்துண்டுகள் மட்டும் இல்ல, எல்லா மரத்துண்டுகளையும் வேகமா அனுப்பிவிடுங்க குருவே. இப்போ எத்தனை மரத்துண்டுகள் என்னை நோக்கி வந்தாலும் சமாளிக்க நான் தயார் என்றான். 15 மரத்துண்டுகளும் ஒருபுறம் இருக்க இன்னும் கூடுதலான மரத்துண்டுகளை கூட கையாள தயார் என்று அவன் சொன்னது அவனது உற்சாகத்தை தெளிவாக புரிய வைத்தது. அவனுடைய தைரியத்தை கண்டு வருணமித்திரர் அவனிடம், ரொம்ப நல்லது சமரா, தயாராயிரு என்று சொல்லி புன்னகைத்தார். பின்னர் காற்றில் கையை அசைத்து 15 துண்டுகளையும் ஒரே நேரத்தில் சமரனை நோக்கி செலுத்தி அவனை தாக்கினார். மறுபுறம் அனைத்து மரத்துண்டுகளும் தன்னை நோக்கி வருவதைக் கண்ட சமரன் அவன் வலிமையை பயன்படுத்தி தனது கால்களை பசையின் பிடியிலிருந்து விடுவிக்கத் தொடங்கினான். சமரனை நோக்கி அதிவேகமாக நகர்ந்து கொண்டிருந்த 15 மரத்துண்டுகளும் தரையில் சிதறிக் கிடந்த தூசியை மேகத்தைப் போல ஊதிக்கொண்டு வெளியேற ஆரம்பித்தன. ஆனால் சமரன் அதற்கெல்லாம் சிறிதும் பயப்படவில்லை. ஏனென்றால் அந்த கனமான கல் இல்லாவிட்டால் தன் வேகம் இரட்டிப்பாகும் என்று அவனுக்கு தெரியும். இந்த வேகத்தில் அவனே அந்த மரத்துண்டுகளை நோக்கி ஓட ஆரம்பித்தான். அவன் அதற்கு மிக அருகில் வந்தவுடன் மரத்துண்டுகளின் மீது ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு அடியை எடுத்து வைத்து காற்றில் குதித்து முன்னோக்கி நகரத் தொடங்கினான். சிறிது நேரத்திலேயே 15 மரத்துண்டுகளின் தாக்குதலில் இருந்து தப்பித்து மீண்டும் ஒருமுறை குதித்து தரையில் நின்றான். அவன் கால்களை தரையில் வைத்தவுடன் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டான். சிரித்துக்கொண்டே தன் புருவத்தில் இருந்த வியர்வையை துடைத்தான். இந்த காட்சியை பார்த்த வருணமித்திரர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். மகிழ்ச்சியுடன் சிரிக்க ஆரம்பித்தார். உண்மை என்னவென்றால் சமரன் 15 மரத்துண்டுகளுடன் போராடி உயிர் பிழைப்பான் என்று அவர் நினைக்கவில்லை. ஆனால் இந்த அதிசயம் அவன் முதுகில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த கருங்கல்லினால் மட்டுமே என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். இதற்கிடையில் சமரன் தனது மோதிரத்திலிருந்து பச்சை நிற குப்பியை எடுத்து அதில் எஞ்சியிருக்கும் கடைசி சக்தியை அதிகரிக்கும் மாத்திரையை உட்கொண்டான். அதன் பிறகு அவனது உடலில் உள்ள சக்திகள் மீண்டும் பெரிய அளவில் பாய்ந்தன. அந்த மாத்திரையை சாப்பிட்ட பிறகு சமரன் தனது உடலில் நிறைய ஆற்றல் பாய ஆரம்பித்ததை உணர்ந்தான். அது ஒரு பூரிப்பில் வெளிவரத் தொடங்கியது.
அதன் காரணமாக அவனை சுற்றி ஒரு வித்தியாசமான பிரகாசம் தோன்ற ஆரம்பித்தது. இந்த பிரகாசம் அவனை சுற்றி மட்டுமல்ல, அவனது முகத்திலும் பிரதிபலித்தது. அது இப்போது முன்பை விட மிகவும் பிரகாசமாக தெரிந்தது. அந்த சக்தியை உணர்ந்த சமரன் தனது கண்களை மூடிக்கொண்டான். பிறகு அவன் கண்களை திறந்தவுடன் கண்களின் நிறம் மாறிவிட்டது. இதையெல்லாம் உணர்ந்து கொண்ட சமரன் நீண்ட மூச்சை இழுத்து பாறையில் அமர்ந்திருந்த வருணமித்திரரை பார்த்து மகிழ்ச்சியுடன், குருவே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு குருவே, எனக்கு 6 நட்சத்திரங்கள் கிடைச்சிருச்சு என்று துள்ளி குதித்தான். அதை கேட்ட வருணமித்திரர் மகிழ்ச்சியுடன் சிரித்து தலையசைத்து, வாழ்த்துக்கள் சமரா என்று சொல்லிவிட்டு அமைதியாக அந்த பாறையிலிருந்து இறங்கத் தொடங்கினார். 6 நட்சத்திர அபராஜிதன் என்றால் சமரன் அதிக சக்தி வாய்ந்தவனாக மாறிவிட்டான் என்று அர்த்தம். கடந்த சில நாட்களுக்கு சமரன் அந்த கனமான கருங்கல்லை தனது முதுகில் சுமந்ததால் 15 மரத்துண்டுகளின் தாக்குதலில் இருந்து அவனால் தப்பிக்க முடிந்தது. அவனுடைய இந்த சக்தி அதிகரிப்பால் அவன் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டான். எல்லா மரத்துண்டுகளையும் ஒரேடியாக தவிர்க்க பழகிவிட்டதால் அவனுக்கு முன்பு போல காயங்களும் ஏற்படவில்லை. அவன் தனது அடுத்த சில நாட்களை இப்படியே மகிழ்ச்சியாக கழித்தான். ஒரு நாள் சமரன் அடர்ந்த காட்டில் அந்த கனமான கருங்கல்லை முதுகில் சுமந்து கொண்டு நடந்து கொண்டிருந்தான். அன்றைய பயிற்சி முடிந்ததும் அவன் காடுகளுக்கு சென்று மாத்திரை தயாரிப்பதற்கான பொருட்களை கண்டுபிடிக்க முடிவு செய்தான். அவனுடைய பயிற்சிக்கு வலிமையை அதிகரிக்கும் மாத்திரை மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அவன் நாள் முழுவதும் பயிற்சியில் ஈடுபட்டு மிகவும் சோர்வாக இருந்தான். மேலும் அவனது உடல் மீண்டும் வலுவாக மாற சிறிது நேரமும் பிடித்தது. அதனால் மாத்திரைகளின் உதவியுடன் தனது உடலின் சோர்வை உடனடியாக நீக்கிவிட முடியும். எனவேதான் அவன் மாத்திரைகளை தயாரிக்க நினைத்தான். அவன் குறைந்த அந்தஸ்துள்ள மருத்துவராக இருந்தாலும் வலிமையை அதிகரிக்கும் மாத்திரையை தயாரிக்க அவனுக்கு வருணமித்திரரின் உதவி தேவைப்பட்டது. மருந்து தயாரிக்க தேவையான பொருட்கள் கிடைப்பது மிகவும் சிரமமாக இருந்ததால் சமரன் கொஞ்சம் கவலைப்பட்டான். அவன் பாஞ்சால நகரத்தில் இருந்தபோது அதிகபட்சம் 10 மாத்திரைகளை தயாரிப்பதற்கு போதுமான பொருட்களை மட்டுமே அவனால் கண்டுபிடிக்க முடிந்தது. மேலும் இந்த பொருட்களை கண்டுபிடிப்பதிலேயே அவனது நேரத்தின் பெரும்பகுதி வீணடிக்கப்பட்டது. ஆனால் மந்திர விலங்குகள் காட்டின் முக்கிய பகுதி அத்தகைய மூலிகை பொருட்களால் நிறைந்திருந்தது. மருந்து தயாரிக்க தேவையான 5 பொருட்களில் அவனிடம் ஏற்கனவே 4 பொருட்கள் ஏராளமாக இருந்தன. மேலும் அவன் காட்டில் 5வது பொருளை, அதாவது சிவப்பு பழத்தை தான் தேடி வந்திருந்தான். அதை கண்டுபிடித்தால் பல மாத்திரைகளை தயாரிக்கலாம் என்பது அவனுக்கு தெரியும். சிவப்பு பழம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த பழமாக இருந்தது. இது பெரும்பாலும் அடர்த்தியான ஆற்றல் உள்ள இடங்களில் மட்டுமே காணப்படுகிறது. அதனால் சமரன் அந்த பழத்தை அந்த பகுதியில் தேட ஆரம்பித்தான். அங்குதான் ஆற்றலின் அளவு அதிகமாக இருந்தது. சமரனால் ஆற்றலை பற்றிய அறிவை சுலபமாக பெற முடிந்தது. அதற்கு காரணம் அவனுடைய திவ்ய தரிசனம்தான் என்று சில நாட்களுக்கு முன் வருணமித்திரர் அவனை பாராட்டினார். சமரனுக்கு இயற்கையாகவே இத்தகைய அறிவு இருந்திருக்கலாம். ஆனால் அவனது பார்வை உண்மையில் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஆற்றல் வெளிப்படும் ஒவ்வொரு இடத்தையும் அவனால் நன்கு உணர முடிந்தது. அந்த ஆற்றலை தேடும்போது அவன் குகையிலிருந்து வெகு தொலைவில் இருந்தான். பொதுவாக காட்டில் மாய விலங்குகள் மதிய நேரத்தில் சுற்றித் திரிவதில்லை. அதனால்தான் சமரன் மதியமே சிவப்பு பழத்தை தேடி வெளியே சென்றான். அவன் நினைத்தது போலவே வழியில் எந்த மாய விலங்கையும் அவன் பார்க்கவில்லை. அவன் காட்டின் புதர்களை கடந்து ஒரு பெரிய கல்லை கண்டான். அதன் மீது கொடிகள் ஊர்ந்து சென்றன. அவனது தெய்வீக தரிசனத்தால் அந்த கல்லை சுற்றியுள்ள பகுதியை விட அங்கு அதிக அடர்த்தியான ஆற்றல் இருப்பதை உணர முடிந்தது. இந்த ஆற்றலின் காரணமாக அவன் தொடர்ந்து முன்னேறி அந்த கல்லின் அருகே வந்து நின்றான். சுற்றும் முற்றும் கவனித்தான். பின்னர் அருகே ஒரு இடத்தில் அடர்ந்த செடிகளை கண்டான். அந்த செடியில் பச்சை இலைகளுடன் சிவப்பு நிற பழங்களும் ஒட்டி இருந்ததால் அந்த கொத்து சிறிது சிகப்பாகவும் கொஞ்சம் பச்சையாகவும் தெரிந்தது. அந்த பழத்தை பார்த்ததும் அவன் மகிழ்ச்சியடைந்து, சிவப்பு பழம், சிவப்பு பழம், கடைசியில் இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்று உற்சாகமாக சொல்லிக் கொண்டான். ஆனால் அவசரப்பட்டு அவன் அந்த பழங்களை பறிக்க முயற்சிக்கவில்லை. ஏனெனில் இதற்கு பின்னால் ஒரு காரணம் இருந்தது. அடர்த்தியான ஆற்றல் உள்ள பகுதிகளில் சிறப்பு பழங்களுடன் மந்திர விலங்குகளும் கலந்திருக்கும். அதனால் அவன் தன்னை சுற்றி ஏதாவது மாயாஜால மிருகம் இருக்கலாம் என்று சந்தேகப்பட்டான். இதை நினைத்து கொண்டு மீண்டும் ஒருமுறை சுற்றி பார்த்தான். ஆனால் அவனால் எந்த மாயாஜால மிருகத்தின் அடையாளத்தையும் அங்கே பார்க்க முடியவில்லை. விலங்கு இல்லாத மகிழ்ச்சியில் அவன் செடிகளை நோக்கி ஓடினான். திடீரென்று தனக்கு பின்னால் ஏதோ கனமான ஒன்று விழும் சத்தம் கேட்டு உஷாரானான். பின்னர் மெதுவாக திரும்பி பார்த்த சமரன் தனக்கு எதிரே ஒரு பெரிய வெள்ளை நிற மிருகம் உருமியபடி நிற்பதைக் கண்டான்.
அந்த மிருகம் சமரனின் தப்பிக்கும் பாதையையும் தடுத்தபடி நின்றது. அவன் மனதில் ஒரே ஒரு கேள்வி மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது. சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. போர் கண்ட சிங்கம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.